மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய தினத்திற்கென்று வாசித்து தியானிக்கும்படியாய் தூய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 21 முடிய. தூய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி 21 வரையிலுள்ள பகுதிகள். வாசிக்க கவனமாக கேட்போம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த மெய்நிகர் ஆராதனையின் மூலமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். வாசிக்க கேட்ட இந்த பகுதி மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15 to 21 வரையில் உள்ள பகுதிகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மலை உபதேசத்தின்
நிறைவு பகுதியாக வந்திருக்கிறது. இந்த நிறைவு பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெறும் வசனத்தை கேட்கிறவர்களாக அல்லது வாசிக்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நீங்கள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கான தீர்மானத்தையும் ஒப்படைப்பையும் நீங்கள் இப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை பார்த்து கேட்கிறார். இட் இஸ் எ கால் டு டெசிஷன் அண்ட் கமிட்மெண்ட். இவ்வளவு உபதேசங்களையும் வார்த்தைகளையும் கேட்டு நன்றாய் இவர் பிரசங்கம் செய்தார் என்று சொல்லி அவரை பாராட்டிவிட்டு செல்வதிலே பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அதன்படி நிற்கிறவர்களாக இருக்கிறீர்களா என்பதை குறித்து ஒரு தெளிவான முடிவை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4 உதாரணங்களின் மூலமாக இந்த முடிவுரையை நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிப்பது, விசாலமான வாசல் வழியாக பிரவேசிப்பது, ஜீவனுக்கு போகின்ற வழி, கேட்டுக்கு போகின்ற வழி என்று சொல்லி தெளிவாக இந்த வழிகளை விளக்கி 4 உதாரணங்களின் மூலமாக, அது பேர்டு கான்ட்ராஸ்ட் என்று சொல்லி பார்க்கிறோம், ஜோடி மாறுபாடுகள். 4 உதாரணங்களின் மூலமாக நீங்கள் எதை தெரிந்தெடுக்கப் போகிறீர்கள் என்று சொல்லி நம்மை பார்த்து கேட்கிற ஆண்டவராக இருக்கிறார். இட்ஸ் எ ரைட் டைம் டு டேக் டெசிஷன். நாம் தீர்மானம் எடுப்பதற்கு இது சரியான நேரம். ஆகவே நீங்கள் தீர்மானம் எடுத்தாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து அழைக்கிறதாகவே இருக்கிறது. 4 உதாரணங்களை முதலில் சொல்கிறார். முதலாவது 2 ways, 2 விதமான வழிகள், 2 trees, 2 விதமான மரங்கள், 2 claims, 2 விதமான கோரிக்கைகள், 2 builders, 2 விதமாய் கட்டப்பட்டிருக்கின்ற வீடுகள். இதில் கேட்டுக்கு போகின்ற வழியும் ஜீவனுக்கு போகின்ற வழியும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் எதை பின்பற்ற இருக்கிறீர்கள் என்று சொல்லி நம்மை பார்த்து கேள்வி கேட்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த வசனங்களையும் வார்த்தைகளையும் கேட்கிற யாராவது ஒரு மனிதன் கூட இறையரசுக்குள்ள பிரவேசிக்கவில்லை என்றால் அதற்கு அடிப்படை காரணம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். நம்ம விசாலமான பாதையிலே பயணம் செய்திருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். ஜீவனுக்கு போகின்ற வழி நெருக்கமான வழியாகத்தான் இருக்கும். நாம் இங்கிருந்து சென்னைக்கு பயணம் செய்ய வேண்டும் என்றால் பல்வேறு வழிகளிலே பல்வேறு மார்க்கங்களிலே பயணம் செய்யலாம். பஸ்ஸில் பயணம் செய்யலாம், ட்ரெயினில் பயணம் போகலாம், காரில் பயணம் போகலாம், விமானத்தில் கூட பயணம் செய்யலாம். நம்ம விமானத்தில் பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் அதற்கென்று சில கட்டுப்பாடுகள், சில முறைகள் இருக்கிறது. அந்த விமானம் சரியாக அந்த விமான தளத்திலே தரையிறங்க வேண்டும் என்றால் நமக்காக ஒதுக்கப்படுகின்ற விமான ஓடுதளத்தில் தான் ஓட முடியும். சரியான நேரத்தில் தரையிறக்க வேண்டும், சரியான வேகத்தில் அதை தரையிறக்க வேண்டும், சரியான கோணத்தில் அதை தரையிறக்க வேண்டும். இந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் அந்த விமானத்தை தரையிறக்க முடியும். இல்லாட்டினாக்கா சரியான இடத்துல அல்லது சரியான நேரத்தில் அது லேண்ட் ஆக முடியாது. அப்போ விமானத்தில் நம்ம பயணம் செய்ய வேண்டும் என்றால் இந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் பயணம் செய்யணும். ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் தருகின்ற கட்டுப்பாடுகளோடு தான் பிரயாணம் செய்ய முடியும். பிரயாணம் செய்கின்ற பொழுதுதான் ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் 15ஆம் வசனம், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், ஆனால் உள்ளத்திலோ அவர் பச்சிக்கிற ஓநாய்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் அநேக காரியங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறோம். சமீப காலமாக நம்ம அதிகமாக கேள்விப்படுகின்ற ஒரு விஷயம் எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். எங்கே போனாலும் இந்த வாசகங்களையும் அல்லது இந்த அறிவுரைகளையும் கேட்பது சகஜமாக விட்டது. எச்சரிக்கையாயிருங்கள். நம்முடைய
உடல் நலத்தை பேணுவதிலோ அல்லது நம்முடைய பாதுகாப்பிலோ அல்லது நம்முடைய பொருளாதாரத்திலோ அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய வாழ்க்கையை, வாழ்வின் தரத்தை அல்லது இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பாதிக்கும் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே பல சமயங்களில் கேள்விப்படுகிறோம், நீங்கள் சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருக்கிறீங்க, நீங்கள் சரியான நேரத்தில் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி பல சமயங்களிலே கேள்விப்படுகிறோம். கொஞ்ச காலமே வாழக்கூடிய இந்த உலகத்தில் அநேக காரியங்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க பழகி கொண்டிருக்கிறோம். ஆனால் நீண்ட நெடுநாள் வாழ இருக்கின்ற அந்த நிலை வாழ்விற்காக என்ன ஆயத்தங்களை நம்ம மேற்கொண்டிருக்கிறோம் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதற்கான ஆயத்தங்கள் எப்படி இருக்கிறது? ஒருவேளை என்னுடைய பர்சனல் ஃபைனான்ஸ், என்னுடைய தனிப்பட்ட நிதி நிலைமை மோசமடைந்தால் என்னுடைய வாழ்க்கை தரம் குறைந்துவிடும் என்று சொல்லி கவலைப்படுறோம். அதற்கான நிறைய முயற்சிகளை நம்ம எடுக்கிறோம். வாழ்க்கை தரம் குறைந்தாலும் வாழ்க்கை தரம் உயர்ந்தாலும் இந்த உலகத்தில் நம்ம வாழப்போகின்ற நாட்கள் கொஞ்சம்தான். அதனால தான் பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், எல்லாம் மாயை மாயை, சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு என்ன பயன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்ச காலம்தான். இந்த உலகத்தில் வாழுகின்ற கொஞ்ச காலத்திற்கு நம்ம எடுக்கின்ற முயற்சிகள், நம்ம எடுக்கின்ற எச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏராளம். ஆனால் பரலோக ராஜ்ய இறையரசுக்குள் நம்ம பிரவேசிப்பதற்கு நீண்ட நெடிய நாள் வாழ இருக்கிற இந்த இறையரசுக்கான எந்த விதமான முன்னேற்பாடுகளை நாம் எடுக்கிறோம் என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க இந்த இடத்துல அழைக்கப்பட்டிருக்கிறோம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பிவேர் ஆஃப் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்க கேட்கிறோம். கள்ள தீர்க்கதரிசிகள், they will speak orthodox languages and they will show biblical piety. எல்லா மாய்மாலமான பாரம்பரியமிக்க வார்த்தைகளை பேசுவார்கள். அது மாதிரி ரொம்ப பக்தியாக காட்சி அளிப்பார்கள். அவர்களை நல்ல தீர்க்கதரிசிகளிலிருந்து பிரித்து பார்ப்பதோ அல்லது வேறுபடுத்தி பார்ப்பதோ கடினமாக இருக்கும். ஆனால் அவர்களை எப்படி இனம் கண்டுகொள்வது? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய கனிகளினாலே அவர்களை நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு சமயத்தில் ஒரு சீஷோரில் இந்த கடற்படை வீரர்கள் ஓய்வு எடுப்பதற்காக எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை ஓரத்தில் ஒரு பெரிய சிமெண்ட் பிளாட்ஃபார்ம் கட்டப்பட்டு இருந்தது. அந்த சிமெண்ட் பிளாட்ஃபார்முக்கு பக்கத்தில் எப்பொழுதுமே 2 துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் காவலுக்கு இருப்பாங்க. அது டியூட்டி போட்டு 24x7 எப்பொழுதும் அந்த 24 மணி நேரமும் அவங்க காவல் காத்து கொண்டே இருப்பாங்க. ஒருத்தவங்க டியூட்டி முடிஞ்சு போனால் இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்க டியூட்டிக்கு வருவாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷன், ஒன்றுமே இல்லை அந்த சிமெண்ட் தர, 2 காவலர்கள் எப்பொழுதுமே அதுக்கு காவலுக்கு இருந்து கொண்டு இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி, ஏன் இவங்க காவலுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரிடத்திலும் கேட்க ஆரம்பித்தாலும் யாருக்கும் பதில் தெரியல. இது ரொம்ப நாளாக அவருக்கு ஒரு கேள்வி, ஏன் இந்த சிமெண்ட்டு பிளாட்ஃபார்மை இவங்க காவல் காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஒரு சமயம் ரொம்ப வயதான ஒரு இராணுவ வீரரை சந்திப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. உடனே அந்த இராணுவ வீரரிடத்தில் போய் கேட்டாராம், ஏன் இந்த பிளாட்ஃபார்மை எப்பொழுதுமே 2 காவலர்கள் காவல் காத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த வயதான அந்த இராணுவ வீரர் சொன்னாராம், ஏன் அவங்க காவல் காத்து கொண்டு இருக்கிறாங்கன்னு எனக்கே தெரியாது, ஆனால் அந்த சிமெண்ட் பிளாட்ஃபார்ம் போடக்குள்ளே நான் இருந்தேன். அப்போ அந்த சிமெண்ட் பிளாட்ஃபார்ம் போடும் பொழுது அந்த சிமெண்ட் பிளாட்ஃபார்ம் காயிற வரைக்கும் யாரும் அது மேலே உட்கார்ந்து விடக்கூடாது என்பதற்காக 2 பேரை காவலுக்கு போட்டோம். ஆனால் இன்ன வரைக்கும்
அதை ஆராய்ந்து அறியாமல் எதற்காக இவங்க 2 பேரையும் போட்டிருக்கிறாங்கன்னு தெரியாமையே இந்த 2 காவலர்களும் நிறுத்தி வைத்திருக்கிறாங்களோ என்னமோ எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாராம். ரீசனிங் அவுட், எந்த ஒரு காரியத்தையும் பின்பற்றுவதற்கு முன்பதாக அதை பலமுறை யோசித்து பின்பற்ற வேண்டும். கண்மூடித்தனமாக நிறைய காரியங்களை பின்பற்ற ஆரம்பிக்கின்றோம், பல்வேறு போதனைகளை நம்ம கேட்க ஆரம்பிக்கின்றோம். ஆனால் அப்படி கண்மூடித்தனமாகவும் சிந்தித்து பார்க்காமலும் எடுக்கின்ற அந்த முடிவுகள் நம்மை கேட்டுக்கு நேராய் வழிநடத்தும். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படி இனம் கண்டுகொள்வது, அவருடைய கனிகள் என்று சொல்லுகிறோம். இந்த கனிகள் எப்படி இருக்கும் என்பதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். கள்ள தீர்க்கதரிசிகளை இனம் கண்டு கொள்வதற்கு ஒரு அளவுகோல் வேணும். அந்த அளவுகோல் இருந்தால்தான் கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி நம்மால் சரியாக இனம் கண்டு கொள்ள முடியும். அப்போ இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த பழைய ஏற்பாட்டினுடைய பகுதி, ஆமோஸ் தீர்க்கதரிசி ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள், ஒரு மிக சிறந்த ஒரு உதாரணம். ஒரு நல்ல தீர்க்கதரிசிக்கு மிக சிறந்த உதாரணம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த பகுதி மிக சிறந்த உதாரணமாக பார்க்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்தேயு 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி வாசிக்க கேட்கிறோம். அதே போலவே அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களிடத்தில் வரும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிப்பதை பார்க்கிறோம். அதே போலவே எரேமியா தீர்க்கதரிசியில் கூட 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறார். என்னன்னா, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தையை கேளாதிருங்கள், அவர்கள் உங்கள் வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள், கர்த்தருடைய வாக்கை அல்ல தாங்கள் யூகித்த தரிசனத்தையே சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து பழைய ஏற்பாட்டு காலம் தொடங்கி தொடர்ந்து எச்சரிப்பு கொடுத்து கொண்டே வருகிறது. அப்போ இவங்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? ஆமோஸ் தீர்க்கதரிசி 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசியானவர், ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர். நான் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனும் ஆடுகளை மந்தைகளை மேய்க்கிறவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லார். சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த அந்த சிறு பையனை ஆண்டவர் மிகப்பெரிய பணியாகிய தீர்க்க தரிசன பணிக்கென்று எடுத்து பயன்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நமக்கு மிக சிறந்த ஒரு உதாரணம் என்னன்னா, எளிய மக்கள் கூட கடவுளுடைய பணிக்கென்று எடுத்து பயன்படுத்தப்படுவார்கள். எப்பொழுது அவர்கள் உண்மையாக கடவுளுக்கு பிரியமாக தங்களுடைய பணிகளை செய்கின்ற பொழுது எளிய மக்கள் கூட கடவுளுடைய பணிக்கு எடுத்து பயன்படுத்தப்படுவார்கள் என்பதற்கு ஆமோஸ் மிக சிறந்த உதாரணம். ஆமோஸ் தீர்க்கதரிசி தென் பகுதியை சார்ந்தவர். தென் பகுதியை சார்ந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி வட பகுதிக்கு சென்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் என்றால், வட பகுதியிலே தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்கள் செய்கின்ற கொடுஞ்செயல்களை எடுத்துரைத்து அந்த கொடுஞ்செயல்களின் மூலமாக அந்த தேசம் சந்திக்க இருக்கின்ற விளைவுகளையும் அழிவையும் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். ஆனால் அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த மக்கள், இந்த பிரதான ஆசாரியன், ராஜா எல்லாருமே இந்த கள்ள தீர்க்க தரிசிகளின் போதனையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள். அவர்கள் எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் சுபிட்சமாக இருக்கிறது, எந்த விதமான கேடும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி கள்ள தீர்க்கதரிசிகள் இப்படிப்பட்ட போதனைகளை கொடுத்து கொண்டு வந்தார்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசியானவன் அந்த நிலைமையிலே அங்கு சென்று, உங்கள் தேசத்திற்கு அழிவு இருக்கிறது, நீங்கள் கொடுமையான செயல்களை செய்து கொண்டு வருகிறீர்கள் என்று சொல்லி அவர்களை எச்சரிக்கும் பொழுது, அந்த பிரதான ஆசாரியன் ஆமோஸ் தீர்க்கதரிசியைனா அடித்து துன்புறுத்துகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் கடவுள் ஆமோஸ் தீர்க்கதரிசிக்கு கொடுத்த அந்த பணியை அவர் நிறைவாக செய்கிறார். கடைசி பரியந்தம் கடவுள் அவர் மூலமாக என்ன செய்தி இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைத்தாரோ அதை முழுமையாக அவர் வெளிப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ என்னதான் சொன்னார் அவர்? ஏன் அந்த அளவிற்கு அவரை கடுமையாக அவர்கள் தாக்க வேண்டும்? என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தா, வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டினுடைய பகுதி ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண எளியவர்களை விழுங்கி நாங்கள் மரக்காலை குறைத்து
சேக்கலின் நிறையை அதிகமாக்கி கள்ளத்தராசினால் வஞ்சித்து தரித்திரனை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் விற்று போடுவோம் என்று சொல்லுகிறாங்க. த வயலன்ஸ் எகெயின்ஸ்ட் புவர், ஏழைகளுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற அந்த வன்முறைன்னா நாம் நினைக்கிற மாதிரி வன்முறை இல்லை. அவர்களை அடித்து துன்புறுத்தலை, அவர்களை காயப்படுத்தலை, ஏழைகளை சிஸ்டமேட்டிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன், முறைப்படுத்தப்பட்ட ஏமாற்று வேலை. அவர்கள் உழைப்பை சுரண்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை ஆமோஸ் தீர்க்கதரிசி கடுமையாக எதிர்த்து அதை அவர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சிஸ்டமேட்டிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன், முறைப்படுத்தப்பட்ட ஏமாற்று வேலை. அவருடைய உழைப்பை சுரண்டி வாழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கி பல இடங்களில் பார்க்கிறோம். அது இன்றைக்கும் அந்த நடைமுறைகள் தொடர்வது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். சமீபத்தில் இந்த விவசாயிகள் படுகின்ற பாடு, இந்த விவசாயிகள் கடுமையாக உழைத்து அவர்கள் சேகரிக்கின்ற தானியங்களை இந்த மிடில் மேன் வராங்களா, ட்ரேடர்ஸ், அவங்க வந்து அவரிடத்துல கொள்முதல் பண்ண வருவாங்க. விவசாயிகளிடத்திலிருந்து நெல்லை கொள்முதல் செய்கின்ற பொழுது அவருடைய எடையை அதிகரிப்பாங்க. 70 கிலோ தான் மூட்டைன்னா 75 கிலோ வர்ற மாதிரி அந்த 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 எடைக்கல்ல நவுத்துறது யாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு மூட்டையிலும் 70 கிலோ இருக்க வேண்டும் என்றால் 75 கிலோ நெல்லை இந்த விவசாயிகளிடத்திலிருந்து அவர்களுக்கு தெரியாமலே எடுத்து செல்வார்கள். அது மாதிரி பொருளை விற்கின்ற பொழுது நீங்கள் பார்க்குற ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரை நம்ம போய் வாங்கினோம்னா 900 தான் இருக்கும். எடையின் அளவை குறைக்கின்ற மக்கள், வாங்கும் பொழுது எடையை அதிகரிக்கின்ற மக்கள், விற்கும் பொழுது எடையை குறைக்கின்ற மக்கள். இப்படி இந்த ஏழை மக்களுடைய உழைப்பை சுரண்டி இவர்கள் பெரும் செல்வந்தர்களாக மாறினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை கடுமையாக எதிர்க்கிறார். நாளடைவில் இந்த ஏழை மக்களும் விவசாயிகளும் தங்களிடத்தில் பணம் இல்லாத காரணத்தினாலே அதற்கு வட்டி கட்ட முடியாமல் கடன் வாங்கி தங்களையே அடிமைகளாக அவர்களிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். இந்த செயலுக்கு இந்த பெரும் செல்வந்தர்கள் அவர்களை உந்தி தள்ளுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை கடுமையாக ஆமோஸ் தீர்க்கதரிசியானவர் எதிர்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சிஸ்டமேட்டிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன், முறைப்படுத்தப்பட்ட ஏமாற்று வேலை. இந்த மக்களுடைய உழைப்பை சுரண்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது பார்க்கும் பொழுது சிஸ்டமேட்டிக் இன்ஜஸ்டிஸ், முறைப்படுத்தப்பட்ட அநீதி. அடுத்த வசனத்தை நம்ம படித்து பார்க்கும் பொழுது, நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும் தானியத்தின் பண்டகசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்பொழுது முடியும் என்று சொல்லி காத்திருக்கின்றார்கள். வேதத்தில் அநேக இடங்களிலே பார்க்கிறோம். இந்த ஓய்வு நாள் கட்டளை, அனுக்கிரக வருஷம் அல்லது யூபிலி வருஷம், இவைகள் எல்லாம் எதற்காக உருவாக்கப்பட்டது? இவைகள் எல்லாம் எதற்காக உருவாக்கப்பட்டது? அதனுடைய நோக்கமே என்னன்னா, completely against the tendency of accumulating wealth, so that all the creation of God can thrive. ஒரே இடத்தில் பெரும் செல்வங்கள் குவிப்பதற்கு எதிரானது தான் இந்த ஓய்வு நாள் கட்டளையும் இந்த யூபிலி ஆண்டினுடைய நோக்கம். அதன் மூலமாய் கடவுளுடைய படைப்புகள் அனைத்தும் மைக்ரோ ஆர்கானிசத்திலிருந்து, சிறு உயிரிலிருந்து மனிதன் வரை, விலங்குகள், மீன்கள், தாவரங்கள் எல்லாம் வந்து செழித்து வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஓய்வு நாள் கட்டளையும் யூபிலி ஆண்டும் வந்து ஆரம்பிக்கப்பட்டது, அதை அனுசரிக்கப்பட்டது. ஆனால் இந்த மக்கள் கடவுளை திருப்திப்படுத்துவதாக நினைத்து, கடவுளுக்கு நீதி செய்வதாக நினைத்து ஓய்வு நாளிலே எந்த பணியையும் செய்யாமல், ஆனால் ஓய்வு நாளை நாங்கள் கடவுளுக்கு ஒதுக்குகின்றோம் என்று கூறி அந்த நாளிலே இன்றைய நாளில் நான் இழந்து போன இந்த வருமானத்தை நாளைய தினத்திலே எப்படி அதை இரட்டிப்பாக நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கான யோசனையை, திட்டத்தையும் ஓய்வு நாளிலே திட்டுகிறார்கள். அதற்காக சொல்றாரு, நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும் தானியத்தின் பண்டகசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்பொழுது முடியும் என்று சொல்லி காத்திருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப கடவுளுக்கு நாங்கள் நீதி செய்கிறோம் என்று சொல்லி மனிதனுக்கு அநீதி செய்கின்றார்கள், சக படைப்புகளுக்கு அநீதி செய்கின்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே ஆமோஸ் தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே படிக்கின்ற பொழுது, நீதி தண்ணீரை போலவும் நியாயம் வற்றாத நீரூற்றை போலவும்
வரக்கடவுது என்று சொல்லுகிறார்கள். அதாவது நீதியும் நியாயமும் எல்லா இடங்களிலும் சமமாக இருக்க வேண்டும். நான் கடவுளுக்கு நீதி செய்கிறேன் என்று சொல்லி சக மனிதனுக்கு நீதி செய்யவில்லை என்றால் அதில் பிரயோஜனம் இல்லை. நான் சக மனிதனுக்கு நீதி செய்கிறேன் என்று சொல்லி கடவுளுக்கு நான் நீதி செய்யவில்லை என்றால் அதிலும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அனைவருக்குமான நீதியை முழுமையாக செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஓய்வு நாள் கட்டளையானது நமக்கு சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த செயல்பாடுகள் எல்லாம் போலார் ஆப்போசிட், நேர் எதிராக இருக்கிறது. ஃபார் த ஒர்க் ஆஃப் மெசையா, மேசியாவினுடைய பணிகளுக்கு நேர்மாறாக இருக்கிறது. மேசியாவினுடைய பணியே என்னன்னாக்கா ஃப்ரீ த பிரிசனர்ஸ், சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குவது, ஹீல் த சிக், வியாதியஸ்தர்களை குணப்படுத்துவது, அனுக்கிரக வருஷத்தை அறிவிப்பது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது. இதுதான் மேசியாவினுடைய பணிகளாக இருக்கிறது. ஆனால் இந்த செயல்பாடுகள், ஆமோஸ் தீர்க்கதரிசி கண்டிக்கிற இந்த செயல்பாடுகள் மேசியாவினுடைய பணிக்கு எதிர்மறையாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் இடத்துல பழங்கள் நிறைந்த ஒரு கூடையை காண்பிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்களுடைய செயல்பாடுகள் கடவுளுக்கு பிரியமானதாக இல்லை. ஆகவே அவர்களுக்கு அழிவு நிச்சயம் என்பதை ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். They have cheated with scales and weights, and they have gone to the extent of enslaving their own countrymen for a pair of sandals. அவர்கள் கள்ளத்தராசினால் வஞ்சிக்கின்றார்கள். அதை தாண்டி என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், தன்னுடைய உடன் பிறந்தவர்களையே, தன்னோடு கூட வாழுகின்ற மக்களையே ஒரு ஜோடு செருப்புக்கு அடிமைகளாக மாற்றுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறது. கடவுள் விரும்பவில்லை என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் ஒரு பழக்குடையை ஆமோஸ் தீர்க்கதரிசி இடத்துல காட்டுகிறார். பழம் அப்படின்ற பொழுது the fruits, it's a kind of blessing. சிறு குழந்தைகள் தொடங்கி வயதானவர்களுக்கு வரை ஏற்ற உணவு, அதான் ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படின்ற பார்த்தா பழங்கள் தான். சத்து நிறைந்த உணவாகவும் பார்க்கப்படுகிறது. அதனால்தான் அது ஒரு ஆசீர்வாதமாக பார்க்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பட் அதே வேளையில் if you are not using it on right time, on right way, they will become rotten. அந்த பழத்தை நீங்கள் சரியான நேரத்திலும் சரியான வழிகளிலும் பயன்படுத்தவில்லை என்றால் அது கெட்டுடும். 2 நாள் பழத்தை சாப்பிடாமல் வச்சுருந்தோம்னா அந்த பழம் அழுகி போய்விடும். அதை போலத்தான் இவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஆசீர்வாதங்களை இவர்கள் சரியான விதத்திலே பயன்படுத்தவில்லை. இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் இவர்கள் அதை சரியாக பயன்படுத்தவில்லை, சரியாக சேமிக்கவில்லை. அதை பெற்றுக்கொள்கின்ற வழிகளும் தவறாக இருக்கிறது. ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பது சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் அதே வேளையிலே it should not be transferred from the poor people. அது ஏழை மக்களிடமிருந்து சுரண்டப்பட்ட ஆசீர்வாதங்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். இதைத்தான் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாக அதை வெளிப்படுத்துகிறார். இதை கேட்ட மாத்திரத்தில் அந்த பிரதான ஆசாரியன் கடும் கோபமடைந்து ஆமோஸ் தீர்க்கதரிசியை கடுமையாக தாக்குகிறார். கடுமையான காயங்களோடு ரணங்களோடு தன்னுடைய தேசத்திற்கு அவர் மரித்து போகின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிவேர் ஆஃப் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பிவேர் ஆஃப் ஃபால்ஸ் ப்ராமிசஸ், அவர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பிவேர் ஆஃப் தேர் கைட்லைன்ஸ், அவர்கள் கொடுக்கின்ற வழிமுறைகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவைகள் உங்களை கேட்டுக்கு நேராக வழிநடத்தும். எந்த ஒரு காரியத்தையும் பார்க்கும் பொழுது வெளிப்புறமாக நீங்கள் தீர்மானிக்காமல் அவருடைய உள்ளத்தின் சிந்தனைகளை அறிந்து நீங்கள் அவர்களை பின்பற்ற தொடங்குங்கள். வெறும் வார்த்தைகளை மாத்திரம் நம்பி அவர்களை பின்பற்றாதிருங்கள். சிந்தித்து யோசித்து இந்த வார்த்தைகள் எந்த அளவிற்கு உண்மைத்தன்மைகள் நிறைந்தவை என்று சொல்லி நீங்கள் அதை பார்த்து பின்பற்ற நீங்கள் ஆரம்பியுங்கள் என்று சொல்லி
கடவுள், நீங்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இந்த உபதேசங்களை கேட்டிருக்கின்ற நீங்கள் யாரை பின்பற்ற இருக்கின்றீர்கள் என்று சொல்லி ஒரு முடிவு எடுக்க நீங்கள் இந்த இடத்துல அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம யாரை பின்பற்ற விரும்புகிறோம், நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கிற அநேக காரியங்களுக்கு இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசியானவர் மிக சிறந்த உதாரணமாக விடையாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையான தீர்க்கதரிசிகள் ஒரு இடத்துல ஆமோஸ் தீர்க்கதரிசி நிறைவாக சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுகிறாரு பார்த்தோம்னா, சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாமல் இருப்பான்? கர்த்தர் உரைக்கிறார், யார் தீர்க்க தரிசனம் உரைக்காமல் இருப்பார் என்று சொல்லி கடவுள் கொடுத்த பணியை நிறைவாக செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். The lion is roaring, who will not fear? The God is speaking, who can but prophesy என்று சொல்லி முடிக்கிறார். கடவுள் சொல்றாரு, நான் அவருடைய பணியை செய்கிறேன் என்று சொல்லி கடவுளுக்கு பயந்து செய்கின்ற மக்களை நீங்கள் இனம் கண்டு கொண்டு அவர்களுடைய போதனைகளை பின்பற்றுகின்ற பொழுது நீங்கள் ஜீவனுக்குள்ளாய் நிச்சயம் பிரவேசிக்க முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. பொய்யான வாக்குறுதிகள், பொய்யான போதனைகளை தவிர்த்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் அழுத்தமாக பிடித்துக் கொள்ளுகின்ற பொழுது கர்த்தர் உங்களை நிறைவான வழிநடத்துதலுக்குள்ளாய் வழிநடத்தி செல்வார் என்பதிலே சந்தேகமில்லை. கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் கீர்த்தனங்களுக்கும் பாத்திரராயிருக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடவுள் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு மற்ற மக்களுக்கு வழிகாட்டுகின்ற வெளிச்சமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவருடைய வார்த்தைகளின் படி நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே நடைபோடவும், ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் இறுக பற்றி கொண்டு கர்த்தாவே நாங்கள் உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வாழவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகிற எல்லா மக்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் பாராட்டி வருகிற இம்மட்டுமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் ஆண்டவரே, எங்களுடைய கால்களை இடர்களுக்கும், எங்களுடைய கண்களை கண்ணீருக்கும், எங்களுடைய ஆத்மாவுக்கு மரணத்திற்கு நீர் தப்புவித்து வழி நடத்தீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த திருப்பணிகளின் மூலமாக அநேக மக்கள் ஆண்டவரை ஆண்டவருக்குள்ளாய் அழைத்து வரப்படவும், ஆண்டவருடைய அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளாக ஒப்படைக்கிறோம். ஆண்டவர் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே. ஆமீன். தந்தை, மைந்தன், தூய ஆவியின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் நீங்காத பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமீன்.